ஆசிரமம் கட்டுற பணியை தடுக்க நினைக்கிற சந்திரா, அப்புறம் சிவனாண்டி, சிவனாண்டியோட சித்தி, அதை கார்த்தியோட அம்மா முறியடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி ஆசிரமம் கட்டுற இடத்துக்கு சந்திரா போய் பார்க்க, அங்கே நூற்றுக்கணக்கான மக்கள் கட்டட வேலை செஞ்சு பாதி அளவுக்கு கட்டடத்தை உயர்த்திட்டாங்க. உடனே சந்திரா மனசில் நினைக்கா, நம்ம பத்திரத்தை திருட நினச்சோம், அதுலேயும் அந்த டிரைவர் பையன் தப்பிச்சிட்டான். அப்புறம் பூமி பூஜையில் கலந்துக்கிட விடாமல் அக்காவை தடுத்துடலாம்னு நினச்சா, அக்காவை வர வச்சு பூமி பூஜையை நடத்திட்டான். இப்போ என்னென்னா கட்டடத்தை கட்டி ஆசிரமம் தொடங்கி நம்மளை ஜெயிச்சிருவான் போலன்னு சந்திரா மனசில் நினச்சிட்டு இதை தடுக்கணும்னு ஒரு திட்டத்தை தீட்டுறா. சிவனாண்டிக்கு சந்திரா ஃபோன் பண்ணி சிவனாண்டிக்கிட்ட, இந்த டிரைவர் பயலை நம்ம தோக்கடிச்சு இந்த ஆசிரமத்தை கட்டிடுவான் போல், நாம் அதுக்கு விடக்கூடாது, நீங்கள் கிளம்பி வாங்க, இதை எப்படி தடுக்கலாம்னு நம்ம பிளான் போடணும்னு சந்திரா சிவனாண்டிக்கிட்ட சொல்ல, சிவனாண்டியும் உடனே கிளம்பி வரான். சொல்லு சந்திரா, என்ன பண்ணலாம்னு சிவனாண்டி கேட்க, சந்திராவும் ரவுடி பசங்களை உங்களுக்கு தெரியுமா, 10 பேர் வேணும்னு சொல்ல, உடனே ஆளுங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் வரேன்னு சொல்லுங்க. சொன்ன உடனே சிவனாண்டி ரவுடிகளுக்கு ஃபோன் பண்ணி சந்திராவும் சிவனாண்டியும் இருக்கிற இடத்துக்கு வர சொல்லிடுறாங்க. அந்த ரவுடிகளும் அங்கே வந்துடுறாங்க. உடனே அந்த சந்திரா ரவுடிங்க கிட்ட, கார்த்திங்கிற ஒருத்தன் ஆசிரமம் கட்டிக்கிட்டு இருக்கான், அந்த இடத்த நான் உங்களுக்கு லொக்கேஷன் பண்ணுறேன், அதில் பாதி வேலை முடிஞ்சிருக்கு, அங்கே 100 ஆட்கள் கிட்ட வேலை பார்க்குறாங்க, அவங்கள நீங்கள் அடித்து துரத்தி வேலையை நிப்பாட்டணும்னு சொல்ல, உடனே அந்த ரவுடிங்களும் சரிங்க மேடம்னு சொல்லிட்டு கார்த்திக் கட்டுற ஆசிரமத்துக்கு போய் அங்கே வேலையை நிறுத்துங்க, இல்லைன்னா உங்களை அடிச்சிருவேன்னு சொல்லி அந்த ரவுடிங்க மிரட்ட, அங்கே வேலை பார்த்த ஆட்கள் எல்லோரும் எங்களாலான வேலையை நிறுத்த முடியாதுன்னு சொல்ல, ரவுடிகளும் அவங்கள தாக்குறாங்க. இதை மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்த 2 பேரும் இன்னும், அதாவது சிவனாண்டியும் சிவனாண்டியோட ஒய்ஃபும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்துல ஒரு காக்கா கூட இருக்காது, அந்த கார்த்தியோட நிலைமை ரொம்ப மோசமாக ஆக போகுதுன்னு சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. அந்த ஆசிரமத்தில் வேலை பார்க்குற இடத்துல இருந்து ஒருத்தர் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி, ஐயா யாருன்னு தெரியலை, ரவுடி பசங்க வந்து ஒரு 10 பேர் இருக்கோம், எங்களை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க, தடுத்து அடிக்கவும் செய்கிறாங்க, எங்களுக்கு ரொம்ப காயமாயிட்டு, உடனே வாங்க ஐயான்னு சொல்ல, கார்த்தியும் உடனே கிளம்பி அந்த இடத்துக்கு ரவுடி பசங்க எல்லாத்தையும் கார்த்தி அடிக்க, யார் உங்களை அனுப்புனான்னு கார்த்தி அந்த ரவுடிங்க கிட்ட கேட்க, உடனே அந்த ரவுடிகளும் சாமுண்டீஸ்வரி பேரை சொல்லிடுறாங்க. உடனே கார்த்தியும் அத்தை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு மனசு உடைஞ்சி வீட்டுக்கு வரான். இன்னொரு பக்கம் சிவனாண்டியும் சந்திரகலாவும் சேர்ந்து அந்த ரவுடிங்க கிட்ட மாட்டினா, நாங்கள் சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன், இந்த பணத்தை புடின்னு சொல்லி அங்கேருந்து அந்த ரவுடிங்களை அனுப்பி வச்சிடுறாங்க. சிவனாண்டி கிட்ட, சந்திரா வீட்டில் ஒரு பூகம்பம் வெடிக்க போகுது, அதை கண்கொள்ளா காட்சியை பார்க்கணும்னு சொல்லி சந்திரகலா வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்த கார்த்தி அத்தை அத்தைன்னு கூப்பிட சாமுண்டீஸ்வரி வெளியே வரா. உடனே கார்த்தி, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி பார்க்கலன்னு கார்த்தி சொல்ல, உடனே சாமுண்டீஸ்வரி என்ன நடந்துச்சுன்னு கோபமாக கேட்க, கார்த்தியும் ஆசிரமம் கட்டுற இடத்துல ரவுடிங்களை ஏவி விட்டு தடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா, என்கிட்ட மோதணும்னா என்கிட்ட மோதுங்க, எதுக்கு அங்கே வேலை செய்கிற ஆளுங்களை அடிக்க சொல்லி ரவுடிங்களை அனுப்பி வைக்கிறீங்கன்னு கார்த்தி கேட்க, உடனே என்ன உளற நான் ஏன் இதை பண்ண போகிறேன்னு சாமுண்டீஸ்வரி ரொம்ப கோபமாக சொல்ல, அந்த ரவுடிங்க உங்கள் பேரை தான் சொன்னாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி, என் பேரை சொன்னால் நான் செஞ்சது ஆயிருமான்னு கார்த்திக்கிட்ட சாமுண்டீஸ்வரி, நான் மோதணும்னா நேருக்கு நேராக தான் மோதுவேன், இப்படி முதுகுக்கு பின்னாடி குத்த மாட்டேன்னு சொல்ல, கார்த்தியும் இது யாரோட வேலையாக இருக்கும்னு நினச்சியே அதை அப்படியே விட்டுடுறாங்க, நம்ம மேலே சந்தேகம் வரலன்னு சிவனாண்டிக்கிட்ட சந்திரா சொல்கிறா. அதுக்கு சிவனாண்டி சந்திரா கிட்ட, சந்தேகம் வரலன்னா என்ன, அந்த ஆசிரமம் கட்டுறபடி நடந்துக்கிட்டே தானே இருக்குது, நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே, நம்ம சித்திக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவோம், அவங்க தான் இதுக்கு கரெக்டுன்னு சொல்லி சிவனாண்டி அவனோட சித்திக்கு ஃபோன் பண்ணுறான். உடனே சித்தியும், என்னப்பா எப்படி இருக்குன்னு கேட்க, சிவனாண்டியும் நான் நல்லா இருக்கேன் சித்தி, நீங்கள் ஊருக்கு வாங்க, நீங்கள் இல்லாமல் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியலைன்னு சொல்ல, உடனே சித்தி என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, ஆசிரமம் தொடங்குறதுக்கு அந்த டிரைவர் பையன் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான், எங்களால் எதுவுமே செய்ய முடியலைன்னு சந்திரா சிவனாண்டி சொல்ல, நான் ஊரில் இல்லாத நேரத்தில் இதெல்லாம் நடக்குதா, நான் நாளைக்கே வரேன், எனக்கு யாருக்குமே தெரியாமல் ஒரு வீடு மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடு, நான் ஊருக்காரங்க கண்ணில் பட்டேன்னா அவ்வளோதான்னு சிவனாண்டியோட சித்தி சொல்ல, உடனே நான் ஏற்பாடு செய்து தரேன்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றான். அடுத்த நாள் சிவனாண்டியோட சித்தி சந்திரகலா 3 பேரும் ஒரு இடத்துல சந்திக்க, சந்திரா கிட்ட சிவனாண்டியோட சித்தி, நானும் சிவனாண்டியும் சேர்ந்து அந்த இடத்துல தீயை கொளுத்தி அந்த ஆசிரமத்தை தரமட்டமாக்குறோன்னு 3 பேரும் பிளான் போடுறாங்க. அன்னைக்கு நைட்டு சந்திரா சிவனாண்டி
சிவனாண்டிக்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன கிளம்பிட்டீங்களான்னு கேட்கும்போது சிவனாண்டி இல்லை ஒருவர்கிட்ட ரகசியமாக பெட்ரோல் கேட்டிருந்தேன், அவர் இன்னும் வரல, பெட்ரோலை ஊற்றினா அந்த இடம் கருகி சாம்பல் ஆயிரும், அதை நினச்சி பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சிவனாண்டி சொல்ல, அதுக்கு சந்திராவும் வேலையை முதல்ல முடிங்கன்னு பேசிகிட்டு இருக்கும்போது ரேவதி சந்திராவை கண்காணிக்கிறா. பேசிக்கிட்டு இருக்கும்போதே சந்திரா திரும்புகிறா. அங்கே ரேவதி நிற்க, ரேவதி உடனே யாருக்கிட்ட பேசுகிறீங்க சித்தின்னு கேட்கும்போது என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு சந்திரா உள்ளே போயிடுறா. சந்திரா போன உடனே ரேவதி யோசிக்கிறா, இந்த நேரத்தில் ஃப்ரெண்டா, இவங்க ஏதோ பிளான் பண்ணுறாங்க, இதை நாம் கார்த்திக்கிட்ட சொல்லி ஆகணும்னு வேகமாக தூங்கிட்டு இருந்த கார்த்திக் எழுப்பி ரேவதி சந்திரா சித்தியை பற்றி சொல்ல, உடனே கார்த்தியும் காலையில் என்னென்னா வேலை நடக்கிற ஆசிரமத்தில் ரவுடிங்க பிரச்சனை பண்ணியிருக்காங்க, கேட்டால் சாமுண்டீஸ்வரி அத்தை பேரை சொல்கிறாங்க, அத்தையை கேட்டால் நான் எதுவும் பண்ணலைன்னு சொல்கிறாங்க. உடனே ரேவதி அம்மா இதை பண்ண வாய்ப்பே இல்லைன்னு, இந்த சந்திரா சித்தி தான் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு ஏதோ பிளான் பண்ணுறாங்க. உடனே கார்த்தி காலையில் ஆசிரமம் கட்டுறதை தடுக்க தான் பிளான் போட்டிருப்பாங்க, சித்தி தான் பண்ணியிருப்பாங்க, இப்போவும் இதே தான் சித்தி பிளான் ஏதோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கார்த்தி வேகமாக கிளம்ப நானும் வரேன்னு ரேவதி சொல்ல, நீ வேண்டாம் ரேவதி நானே பார்த்துக்கிட்றேன்னு சொல்லிட்டு வேகமாக ஆசிரமம் கட்டுற இடத்துக்கு வேகமாக கிளம்புறான். இங்கே பெட்ரோலை வாங்கிட்டு சிவனாண்டியும் சிவனாண்டியோட சித்தியும் வேகமாக அந்த இடத்துக்கு வந்து அந்த பில்டிங்கை சுற்றி பெட்ரோலை ஊற்றி அங்கே இருந்த வாட்ச்மேன் நீங்கள் யாருன்னு கேட்கும்போது வாட்ச்மேனை சிவனாண்டி வேகமாக தள்ளி விடுறான். அப்படி தள்ளி விடும்போது கீழே விழுந்த வாட்ச்மேன் தலையில் அடிபடுறது. சிவனாண்டி பெட்ரோலை ஊற்றி முடிக்கவும் சிவனாண்டியோட சித்தி தீப்பெட்டி எடுத்து இது உன் அம்மா பேரில் ஆரம்பிச்சிருக்கியா, இப்போ இந்த ஆசிரமம் பசுமமாக போகுதுன்னு நினச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே தீக்குச்சியை பில்டிங் மேலே போடும்போது கார்த்தியோட அம்மா ஆவியாக வந்துடுறாங்க. பில்டிங் தீப்பிடித்து எரியுது. அதை பார்த்த கார்த்தியோட அம்மா பக்கத்தில் இருந்த பம்பு செட்டில் இருந்த தண்ணியை எடுத்து ஓஸ் மூலமாக அடிக்கிறாங்க. உடனே சிவனாண்டியும் சிவனாண்டியோட சித்தியும் ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, ஓஸ் மட்டும் தண்ணி அடிக்குது, ஆளே இல்லைன்னு நினைக்கிறாங்க. பயந்து அலறி அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அங்கே வந்த கார்த்தி ஓஸ் மூலமாக தண்ணி அடிக்கிறத பார்த்து அதிர்ச்சியான கார்த்தியோட அம்மா கார்த்தியை பார்த்து கார்த்தின்னு கூப்பிடும்போது, கார்த்தி இது நம்ம அம்மாவோட குரலாச்சின்னு திரும்பி பார்க்கும்போது அவங்க அம்மா ஆவியாக நிற்குது. உடனே கார்த்தி கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. அவங்க அம்மா உடனே அழாதப்பா, இந்த ஆசிரமத்தை நம்ம நடத்தியே ஆகணும், இதை கொளுத்துறதுக்கு அந்த சிவனாண்டியோட சித்தியும் வந்தாங்க, அதை நான் தடுக்க வந்தேன்ப்பா, இப்போ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கார்த்தியோட அம்மா அதுக்கப்புறம் கிளம்பின உடனே கார்த்தி சிவனாண்டியோட வீட்டுக்கு போய் சிவனாண்டியை 4 அறை விட்டு நீங்கள் என்ன தடுத்தாலும் அந்த ஆசிரமம் வளர்ந்து வரும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. பிறகு வீட்டுக்கு வந்த உடனே கார்த்தியோட மனைவி ரேவதி வந்து கேட்குறா, என்னாச்சுன்னு கேட்கும்போது அம்மா ஆவியா வந்து அந்த ஆசிரமத்தை இது பண்ணிட்டாங்க, அவங்க 2 பேரும் பிளான் பண்ணி அதை எரிக்கலான்னு பார்த்தாங்க, அம்மா வந்து தண்ணியை வச்சு அணைச்சி அந்த பில்டிங்கை வந்து காப்பாற்றிட்டாங்க. உடனே ரேவதி சொல்கிறா, அத்தை இறந்தாலும் நம்மளுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடியுது.